थैंक यू। वाह इरंगे। गाड़ी क्यों रोका? क्या है? कार में नहीं यार, चेन्नई की क्या बात कर रहे हो? पोने यार, टैक्सी समझा क्या? மலேஷ், அந்த போலீஸ்காரனை தேடி நான் சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கேன். மேகா ஃபார்ம் ஹவுஸ் ரெடி பண்ணுங்க. வண்டி நிறுத்தியா? கல்யாணத்துக்கு தான் கட்சிக்காரனெல்லாம் வரணும்னு சொல்லுவாரு. எப்படி சமாளி? உன் மாமாவை பைத்தியம்னு சொல்லி என்ன பைத்தியமாக்குறியா நீ? தயவு செஞ்சு கொஞ்சம் மெல்லமா பேசுங்க. என்ன மெல்லமா பேசுறது? உயிரோடு இருக்க உங்க அப்பாவை செத்து போயிட்டான்னு ஊரை நம்ப வைக்கிறியா? அது இல்ல சார். நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம். நான் ஒரு போலீஸ்காரர், அது கூட எனக்கு புரியாதா? ஊரை கொள்ளையடிச்சு பணம் சுட்டு இருப்பாரு. அதை மறைக்கிறதுக்கு அந்த ஆள் செத்த மாதிரி எல்லாரும் சேர்த்து நாடகம் போறீங்களா? சார், எங்க அப்பா பத்தி தப்பா பேசாதீங்க. பேசுறதுக்கு வரல. இந்த மாதிரி குடும்பத்தை என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு அந்த ஆள் முஞ்சால காரி துப்பிட்டு போலான்னு வந்தேன். யார் எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசுற உங்கள மாதிரி ஒருத்தரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற இஷ்டம் இல்ல. கிளம்புங்க சார். உண்மை தெரியாம அவர் பேசுறாரு, நீயும் கோவப்பட்டா எப்படிப்பா? என்னையா அந்த உண்மை? என்ன ஜெய், எல்லாம் சீரியஸா இருக்கீங்க? என்ன சம்பந்தி? உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். சொல்லுங்க. உங்க தம்பி சத்யா அமெரிக்கால இருக்காருல்ல? ஆமா சார். நான் குறிச்ச முகூர்த்தத்துக்கு அவரால் வர முடியலன்னா அவர் வர முடிஞ்ச தேதியிலேயே முகூர்த்தம் வச்சுக்கலான்னு உங்க மகன் சொல்றாரு. முகூர்த்தங்கிறது ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பாக்குறது. கல்யாணத்துக்கு வர முடியலன்னா உன் சித்தப்பா அப்புறம் வந்து பாத்துக்குவா. என்ன சொல்ற நீ? இப்ப சரிப்பா, உங்க இஷ்டம். அது பிரச்சனை முடிஞ்சு போச்சுல்ல. அப்புறம் எல்லாம் சரிங்கப்பா. வாங்க சாப்பிட போலாம் சம்பந்தி. அஜய், இது வரைக்கும் உன்னை ஒரு எஃபிஷியன்ட் போலீஸ் ஆஃபீஸரா மட்டும் தான் பார்த்தேன். ஆனா உனக்குள்ள இவ்வளவு மென்மையான எதையும் இருக்குன்னு நான் நினைக்கல. ஒரு ஆத்மாவை காப்பாத்துறதுக்காக குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து போராடுறீங்கன்னா இந்த குடும்பத்துல என் பொண்ணு வர்றது அவ செஞ்ச அதிர்ஷ்டம். God bless you my boy. அந்த நாயக் பாயை எதுக்கு என் வீட்டுல தங்க வச்சீங்க? அவனுக்கு எனக்கு லிங்க் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா மொத்தமும் காலி. அதை விடியா, இப்போ அந்த போலீஸ்கார மேட்டர் என்னன்னு சொல்லி விசாரிப்பான். அதுக்கு என்ன பதில் சொல்றது? யோசி. போலீஸ்காரனை தொடர்றது கரண்ட் கம்பியை தொடர மாதிரி பஸ்பம் ஆயிடுவோம். ஏதாவது கதையை சொல்லி காசை கறந்துடுவோம். தம்பி, என்னங்க தம்பி இப்படி வெளிச்சு போயிட்டீங்க? என்னன்னு நீங்க அவரே தம்பி சத்த சோகத்துல இருக்காரு. வெட்டி பேச்சை நிறுத்தி முதல்ல அந்த போலீஸ்கார மேட்டர் என்னச்சுன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னதுல இருந்து அதே வேலை தான் இருக்கும் பாய். சோறு தண்ணி கூட இல்லாம ராத்திரி முழுக்க தேடுறோம். அப்புறம் பாய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? ஒரு சூப்பர் டீல் வந்திருக்கு பாய். 200 ஏக்கர் கிரானைட் லேண்ட், ஏக்கர் 10 கோடி போகும். விக்கிறவங்களுக்கு ஏதோ பணம் நெருக்கடி 5 கோடிக்கு தராங்க. கேரண்டி 1000 கோடி லாபம். நீங்க ஓகேனா உடனே ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்களா பார்த்து ஏதாவது கொடுத்தீங்கன்னா போதும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கான்னு பாருங்க. டீல முடிச்சலாம். தேங்க்யூ பாய். வரோம். ஏகாதர், போலீஸ்காரன் விஷயத்துல இவங்களை நம்ப முடியாது. நீ பாத்துக்க. ஹீரோ சார், இவ்வளவு அர்ஜென்ட் அதுக்கு வர சொன்னீங்க? அங்க போனா தெரியும். வாங்க. அங்க போனா என்ன தெரியுமோ? இந்த டீலோட மீட்டிங்ஸ் ஜாஸ்தியா நடக்குது. ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போறோம் தெரியல. இந்த மீட்டிங்கோட சரி நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கரெக்டா மணி அடிக்குது. ஹலோ அஜய், அந்த அருண் தப்பிச்சிட்டான். சும்மாவே சொல்றது புரியாது. இப்போ அவன் காதுல மிஷினும் இல்ல. என்னடா சொல்றாய்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு இடத்துல நில்றா. இப்படி காட்டு கத்துக்கிறதுனா எப்படி புரியும்? மிஷினை மாட்ட சொல்லுங்க. அதுதான் தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்சு போச்சா? சைகை செஞ்சே என் மூளைய குழப்பறாயாவ. எப்ப பார்த்தாலும் நாய் மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். இவன் சொல்றது ஒரு எழுவும் புரியல. உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி நான் சொல்றேன். சொல்லு. ஒண்ணு இல்ல சார், பெரிய டீல் பண்றோமே, எங்க மாமாவோட க்ளோஸ் அவுட் இவனை டின்னர் கூட்டு போனேன். அங்க என் மாமாவோட செகண்ட் செட்டப் பார்த்ததும் அவர் இல்லாத சமயத்துல ரேப் பண்ண பார்த்துட்டான். அவங்க டெரர், அது இல்லாம பிளாக் பெல்ட், மிஷினை கீழே தூக்கி போட்டு இவனை அனுப்பிட்டாங்க. அதோட விட்டுச்சா எங்க மாமா கிட்ட சொல்ல போறேன்னு ஒரே கேளாட்டா. அவங்களை சமாதானம் படுத்துறதுக்குள்ள என் தலையே வெடிச்சுன்னு போல ஆயிடுச்சு. இது என் மாமாக்கு தெரிஞ்சா டீல் கேன்சல் ஆயிடாது. உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் பாத்தீங்களா சார்? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு என்ன மொட்டை மாடியில தள்ளி கொண்டு வரான். அப்படி போடுங்கப்பா. தம்பி ஏதோ நமக்கு உதவி பண்ண வந்தா அவரே போட்டு தள்ளியா நீ? தம்பி மன்னிச்சிருக்க. பரவாயில்ல விடுங்க சார். அட கிறுக்கா, இந்த கலாட்டாலாம் எதுக்கு? நீ ஃபீல் பண்றத பேப்பர்ல எழுதி காட்டு. என்ன பாக்குற? எழுது. எழுதுடா. என்னத்தை எழுதுறது? எழுத படிக்க வராது. கை நாட்டு தான். அதுல கூட பிரயோஜனம் இல்ல. சார், நீங்க இப்படியே பண்ணீங்கன்னா விண்ட் டேமேஜ் ஆயிடும். மறுபடியும் மிஷின் வச்சாலும் பிரயோஜனம் இல்ல. அஜய் தம்பி, உங்களை இங்க எதுக்கு வர சொன்ன தெரியுமா? அந்த டாக்குமெண்ட்ஸை உடனே கொடுத்தீங்கன்னா லாயர் கிட்ட காட்டலாம். டாக்குமெண்ட்ஸா? அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்பயோ கொடுத்துட்டேனே. எப்போ? நம்ம கணேஷ் சார் இறந்தப்போ நீங்க துக்கத்துல இருந்தீங்கன்னு வெங்கட் சார் கிட்ட கொடுத்தேன். செத்த போன மாதிரி என்னடா அந்த லுக்கு? கொடுத்தாரா? கொடுத்தாரு. எங்க வச்சேன்னு மறந்துட்டேன். மறந்துட்டியா?
எவ்வளவு அசால்ட்டா சொல்றான். என்னடா சார் ஏற்கனவே உங்களுக்கு 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. பிபி ஏறிச்சுனா உயிருக்கே ஆபத்து சார். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க சார். ஆமா சார், டாக்குமெண்ட் மிஸ் ஆச்சுன்னா வர வச்சிடலாம். என்ன சிங்கப்பூர்ல இருந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ள அந்த லேண்ட பாத்துடலாமா? லேண்டு சரி, நாளைக்கே பார்க்கலாம். நல்லது தம்பி. உங்களுக்கு ஓகேனா உங்க பையன் கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும். என்கிட்ட இது கேக்குற, நல்லாவே அட்வைஸ் பண்ணு. வாடா செல்லம், வாடா. போடா. நீ என்ன பண்ணாலும் இங்க எவனுக்கும் எதுவும் புரியாது. இனிமேல நீ ஓவர் ஆக்டிங் பண்ணன்னு வச்சுக்கோ. வாங்க நடி ஞாபகம் இருக்குல்ல, இந்த வாட்டி அடி இல்ல என்கவுண்டர் தான். என்னங்க அந்த கிழவன் இந்த அடி அடிச்சிட்டான். போற வரவனுக்குலாம் என்னோட ஹீரோ ஜோக்கர் ஆயிட்டாரு. டீல கேன்சல் பண்ணிடலாம்னு தோணுது. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. கணேசன் எப்படி கேவலமா செத்தான் பாத்தியல்ல? அப்படின்னா இவர் கூட எஸ், என் மச்சம் வேலையை காட்டும். ஐயோ சாமி, பிபி அதிகமாக்கி நெஞ்சு வெடிச்சு மூளை செதறி மூக்குல இருந்து வாயில இருந்து ரத்தம் கக்கி கக்கி சாவான். மலேஷ் மாமா, நம்ம இவ்வளவு மொல்லமா போனா நமக்கு முன்னாடி எவனோ ஒருத்த நிலத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க. என் பேச்சு கேளுங்க, ரிஜிஸ்ட்ரேஷனா பட்டுன்னு முடிங்க. ஓடுற ட்ரெயின்ல பிறந்திருப்பான் போல இருக்கு. பண்ணலாம். அந்த இடத்துல நம்மள தவிர யாரும். சாரி நான் பாக்கல, நான் தோ எத்தறனா. அப்பா, நம்ம கொஞ்சம் வெளில போணும். எங்கடா? மலேஸ்வரம் தெரியும்ல? மல்லேஸ்வரன் அதானே போலி மருந்து வியாபாரம் பண்ணவன். மருந்து எரிச்சிட்டு மிரட்டிட்டு வந்தமே. அவர் இறந்துட்டாரு. என்னாச்சுடா? ஹார்ட் அட்டாக் பா. அட கடவுளே. உங்களுக்கு நல்ல நேரம் படைச்சுக்கிட்டீங்க. இன்னும் 1 பாயிண்ட் பிபி ஏறி இருந்தாலும் ஸ்ட்ரோக் வந்திருக்கும். இனிமே ஸ்ட்ரோக் வந்தா எதுவும் பண்ண முடியாது சார். அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க டென்ஷனே ஆக கூடாது. பத்திரமா பாத்துக்கோங்க. அப்பா இங்கே உட்காருங்க, நான் போய் எந்த ரூம்னு பாத்துட்டு வரேன். அப்பா அமைதியா இருங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஹாய். கொய்யால பாத்துக்கிறேன்னு சொன்னது இதானா? உங்களை பெரிய டாக்டர் கூப்பிட்டாரு, வரீங்களா? வரோம். கொடியில காயிற புடவைய கூட விடமா. சார், பெரிய டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு சார். நீங்க எங்கேயே உட்காருங்க, நான் டாக்டர் வர சொல்றேன். லேட் ஆனாலும் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். தம்பி, என் பசங்க வர வரைக்கும் கூட இருக்கியா ப்ளீஸ்? எதுக்கு சார் இவ்வளவு டென்ஷன்? கணேஷ் இறந்தப்ப கூட இப்படிதான் நடந்துச்சு. பெரிய டாக்டர் கூப்பிடுறாருன்னு சொல்லி போனோம். திரும்பி வந்து பார்த்தா அவன் செத்து போய் கிடந்தான். நீங்களும் அதே மாதிரி சாக போறீங்கன்னு கரெக்டா கெஸ் பண்ணீங்க. என்ன தம்பி தமாஷ் பண்றியா? தமாஷ் பண்றதுக்கு நீ என்ன மாமனா மச்சானா? எவன்டா நீ? போலீஸ், சன் ஆஃப் சங்கர் நாராயணன். தப்பு செஞ்சவங்களை கூட மன்னிக்கலாம், ஆனா பாவம் செஞ்சவங்களை மன்னிக்கவே கூடாது. உங்க எல்லாரையும் மிருகத்தை சுடுற மாதிரி சுட்டு தள்ளுறது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. ஆனா நீங்க ஒரு தெய்வத்தை கொலை செய்ய பாத்தீங்க. அதனால அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அந்த தெய்வம் தான் வரணும். கணேஷ கொன்னது, உன்னை கொல்ல போறது, மிச்ச பேரை கொல்ல போறது கூட அந்த தெய்வம் தான். அந்த தெய்வத்தை நீ பாக்குறியா? பார்த்தா நீ தாங்குவியா? அங்க பார். கடவுளை காற்று சாவ காமிச்சிட்டியடா. சங்கர் அண்ணன் நல்ல புள்ளிய தப்பித்திருக்காரு. ரெடியா? அவர் பையன் பா. அழாத, என்ன செய்யறது? நான் எதிர்பார்க்கல. என் ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கல. ஏன்டா அழுகிற? பொறுமையா சொல்றத கேள்றா.
இங்க தானே இருக்க போறோம். அவன் மறுபடியும் வருவா. அங்கிள், அது வரைக்கும் நல்லதா இருந்தாரு. கொஞ்சம் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. யாரு மாலை போட்டாங்கன்னே தெரியல. எல்லாம் கருணாக்கு பவர். அப்பா செத்து கிடக்காரு. இந்த நேரத்துல அந்த பொண்ணை பத்தி கேக்குறீடா? இந்த ரியாலிட்டி ஷோல நடிக்கிறவங்க லைனை மண்டே போடுறாங்களே. மாஃபியா பேக்ட்ராப்ல அதான் உயிர் பலி ஜாஸ்தி. பாஸ்தா கட்டுறீங்களா இல்ல ஆக்ட் பண்றீங்க? பாசத்தை காட்டுற மாதிரி ஆக்ட் பண்றேன். டைரக்டர் சார், என்ன இது உங்களுக்கு வேலையா? பின்ன சும்மா இருக்கு சார், நான் நம்ப மாட்டேன். கண்ணு முன்னாடியே சாட்சி இருக்கு, நம்ப மாட்டீங்களா? அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? வாயில இருந்து மூக்குல இருந்து ரத்தம் கக்கி கக்கி சாவான்னு சொன்னீங்க. ரத்தம் எங்க? கிளீன் பண்ணிட்டாங்க. அப்படியா? ப்ராமிஸ். என் படத்துக்கு பவர்ஃபுல்லான ஹீரோ வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நிஜமா பவர்ஃபுல் ஹீரோவே கிடைச்சிட்டார். கொஞ்சம் இருங்க வரேன். ஓகே. உங்க அப்பா எப்படி செத்தாருன்னு யோசிக்கிறியா? திடீர்னு மாலை எப்படி வந்ததுன்னு குழம்புறியா? ரொம்ப யோசிக்காத, நெக்ஸ்ட் நீ தான். பரிசு படத்துக்காக படுபாய் போன மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்னதான் நேச்சுரல்ல நடிச்சாலும் கமல்ஹாசன்ல இருந்து ஸ்ருதிகாசன் வரைக்கும் பரிசு தொகை இந்த பத்மஸ்ரீக்கு தான் எப்பவும் முடிவு பண்ணிட்டான். என்னங்க உங்க மாமா பணத்துக்கிட்ட பேசுறாரு? பணத்துக்கு மந்திரம் சொல்றாரு. ரொம்ப நடிக்காது, கொண்டு போய் கொளுத்திடுவானுங்க. மினிஸ்டர் சார், சாயங்காலம் எங்க மாமாவோட லேண்ட் டீலிங் பத்தி பேசலாமா? சரி, ஈவினிங் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்க. குருஜி, கான்செப்ட் புரியுதுல? ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு இந்த டீலை எப்படியாவது கேன்சல் பண்ணும். அப்போ அவங்க பின்னாடி இருக்கிற மாஃபியா கும்பல் வெளியே வரும். நில அபகரிப்பு மிருகங்கள் டைட்டில் ஜஸ்டிஃபை ஆகும். புரியுதியா? சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி 10 வாட்டி சொல்றேன். என்ன இந்த எபிசோடு படி எனக்கு செகண்ட் செட்டப் இருக்கணுமேங்க. சிவகுரு, ஹாய் ராஜா. லெட் அஸ் ராக். வரேன். நீங்களா? வாங்க பாஸ், வாங்க அங்கிள். நமஸ்தே ஆண்டி. வணக்கம் தம்பி. எங்க மாமாவோட லோக்கல் வைஃப். லோக்கல் வைஃபா? சவுண்டி புதுசா இருக்கே. எஸ், எங்க மாமா எங்க போனாலும் ஒரு பிராண்ட் செட் பண்ணிடுவாரு. திஸ் இஸ் காஜா ஆண்டி. காஜாவா? ஆமா, என் பேரு கலா ஜானகி. என் மாமா செல்லம்மா காஜான்னு கூப்பிடுவாரு. நீங்க சிங்கப்பூர் சிங்காரே, உங்க கலா ஜானகி. ஆஜா சாப்பிடுங்க. டே மொக்க, போய் காஜா மடத்துக்கு ஜூஸ் எடுத்துட்டு வாடா. எனக்கு ஜூஸ் வேண்டாம், ராவா தான். காஜா என்னங்க ராஜா? சோடா கலந்து குடிக்கலாம்ல, இட் இஸ் ஸ்ட்ராங். உங்களை விட ஸ்ட்ராங்கா? எனக்கு சார், நீங்க சாப்பிடல? எனக்கு தண்ணி அடிக்க வேணாம், மோந்து பார்த்தா போதும், கிக் ஏறிடும். அதுவே பக்கத்துல வச்சேன்னு வச்சுக்கோங்க, டபுள் இம்பாக்ட். மிஸ்டர் நரசிம்மா, வந்த விஷயத்தை பேசலாமா? அஞ்சு நிமிஷத்துல 5 பேரா? ராஜா, என்ன காஜா? என்னாச்சு? காஜா ஆண்டி, யார் உங்க மேல கை வச்சது? யார் உங்க மேல கை வச்சது? யாருக்கு தெரியும்? இவனா நானா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாங்க ராஜா. டை தீட்டுக்க போதீங்களா? என்ன தைரியடா உங்களுக்கு? எங்க காஜா ஆண்டி மேலே கை வைக்கிறீங்களா? எங்க மாமா ஆம்பளை இருந்தானே, அவர் எதுக்கும் லாக்கில இருந்தானே, அவரால் எதுவும் செய்ய முடியாது தானே? என்ன பத்தின டிஸ்கஷன் இப்ப எதுக்கு? இந்த பொறிகளோட பிசினஸ் பண்ண இஷ்டம் இல்ல, டீல் கேன்சல். அங்கிள் அப்படி பேசாதீங்க அங்கிள். இந்த சின்ன விஷயத்துக்கு டீல் கேன்சல் பண்ணுவீங்களா? என் காஜாவோட கற்பு சின்ன விஷயமா? கரெக்ட் தான். யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா அது ஆக்ஷன் எடுக்கலாம். தெரியலையே, இருட்டடி. வேணா அவங்க கால பிடிச்சு நான் மன்னிப்பு கேக்குறேன். எவனோ கைய பிடிச்சா அப்படி கால பிடிக்கறியா? அவங்கள விட மாட்டீங்களா? இனிமே டிஸ்கஷன் இல்ல, டீல் கேன்சல். தம்பி, அவசரப்படாதீங்க. டீல் கேன்சல் ஆச்சுன்னா சினிமா நின்னு போயிடல. இது உங்க ஷோரியில பாத்தீங்க, மாமாவே படம் எடுக்கறான்டாரு. அப்படியா? நீங்களே மாமாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி. டேய் மேகா. மேகாவா? என்னடா பேர் சொல்லி கூப்பிடுற? பேர் என்னடா? ஃப்ராட். செருப்பு கழட்டிடுவேன். கொன்னுடுவே, ஜாக்கிரதை. என்ன கொல்லணும்னா உனக்கு கன்னோ நைஃபோ வேணும்டா. எனக்கு நாக்கே போதும், நாக்காலே கொன்றுவேன். தம்பி என்னடா சொல்றது? டீல் கேன்சல். போதும், மூடுவாய். பிச்சைக்கார பண்ணட மாதிரி பேசுறான். ஹைவேஸ்ல சிக்னல் காட்டி தொழிலுக்கு கூப்பிடுற ஐட்டத்தை கூப்பிட்டு வந்து எங்களை குத்த சொல்றீங்களா? டபர் மாமா பசங்களா? சோறு தின்றீங்களா இல்ல வேற ஏதாவது தின்றீங்களா? பைத்தியக்கார பசங்களா? டீல் நடந்தே ஆகணும். எங்க மாமாவே மிரட்டியாடா? இப்ப சொல்ற டீல் கேன்சல். புடுங்க முடியாத புடிங்கோ. என்ன மாமா? எஸ் கரெக்ட். இத பாரு பெலார் தம்பி, எங்களை பத்தி உனக்கு தெரியாது. எங்க பின்னாடி பெரிய மாஃபியாவே இருக்கு. பின்னாடி மாஃபியா இருந்தா என் பின்னாடி மாமா இருக்காண்டி. ஒரு போன் போட்டா நாய் பாய் இங்க வந்துருவாரு. வர சொல்றான் அவன. நாய்க்கும் பார்த்து பயப்பட எங்க மாமா புல்லு இல்லடா, புலி. வர சொல்றான் அவன. வர சொல்றேன். ரூம் நம்பர் 306 பார்க் ஹோட்டல். கார்ல வந்தாலும் பரவாயில்ல, நடந்து வந்தாலும் பரவாயில்ல, ராத்திரி வந்தாலும் பரவாயில்ல, பகல்ல வந்தாலும் பரவாயில்ல, ராத்திரி பகல் டோர் திறந்தே இருக்கும். நீ வா மாமா. காஜா, லெட்ஸ் கோ. என் காஜா ஆண்டிய தொட்டிங்கலடா, தொட்டவங்க நாசமா போயிடுவீங்க. நெக்ஸ்ட் என்ன? நீங்க அந்த மாஃபியா கும்பலுக்காக பார்க் ஹோட்டல்ல வெயிட் பண்ணனும். ரூம் போட்டாச்சா? ரெடி.